ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். பாமகவின் பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த வழக்கில் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் சொல்வது என்ன, விவரங்கள் என்ன? அதாவது பாமகவினுடைய பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு, பாமக தலைவர் அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்குல இன்றைக்கு அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை சிட்டி சிவில் கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. பாமகவுல தந்தை மகனிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கட்சி இரண்டு அணியாக செயல்பட்டு வருவது அனைவருக்கும் அறிந்த விஷயம்தான். இந்த நிலையில தான் இது தொடர்பாக ராமதாஸ் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு நிலவிருக்கிறது. அந்த வழக்குல அந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுதப்பட்ட கடிதத்தை தன்மோகருக்கு அனுப்ப வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதுல தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது மட்டுமின்றி புதிதாக 2 வழக்கையும் அண்மையில தொடர்ந்திருந்தார். அதுல பாமல சின்னத்தை முடக்க வேண்டும், தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வழக்குகள் எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில தான் பாமகனுடைய கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணி தடை விதிக்க கோரியும், கட்சியின் தலைவராக தம்மை அறிவிக்க கோரியும் ராமதாஸ் சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் நீதிபதி எம் தர்மபுரி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் மனு குறித்து அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கு விசாரணையை நீதிபதி மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். அன்று பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.